இவ்வளவு கனவுகளோட ரவீந்திர ராஜாவில் வந்து அனுப்பி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் அவங்கள நான் ஆர்டிஸ்ட்னு கூப்பிட நான் விருப்பப்பட்டேன். விவாதம் சொல்லிப்பாரு, உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல, அதை ஒத்துக்கோ. மேபி வந்து அவரோட டஃப் மாஸ் பண்றதுக்கு பண்ண வரலையோ. ஏய் என்ன என்ன பேசுறீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? அது நீங்க எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீ வந்து பேசுற பாரு. ஷோ கடவுளே, எனக்கு பாவதியும் விவாகரம் வரவங்களும் இது பார்த்து போது தமிழ் வார்த்தை தப்பா சொல்லிட்டாரு. தெரியாம வார்த்தை விட்டதுக்கு அவ்வளோ பெரிய சீன். அது ஒரு மசாலா போட்டு பிரவீன் இப்படியெல்லாம் சொல்லட்டான். மக்களே, தமிழ்நாட்டின் மக்களே, பிரவீன் ஒரு பேடான ஒரு லைம் லைட்ல பண்ணணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திவாகர் பார்வதிக்கு அதுதான் வேலையே. திவாகரன் கம்பெனிகள் யார் வந்து பொம்பளை சூக்கு? திவாகர் அண்ணாவை பார்க்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பெரியோட சுத்துறாங்க போல. அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சியான ஒரு ஃபீலிங். சரி, ஓகே. இதுக்கு மட்டும் ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. இல்ல பார்வதிக்கு என்ன தெரியுமா, எப்ப பார்த்தாலும் பிரவீனை டார்கெட் பண்றோம். டாக்ஸி, தனி பாம்பு, விஷம். கமருதீன் நீங்க அரோராவும் கரெக்ட் பண்ண பாக்குறா, பார்வதியும் கரெக்ட் பண்ண பாக்குறா. இந்த அரோரா கமருதீனையும் கரெக்ட் பண்ண பாக்குறா, துஷாரும் கரெக்ட் பண்ண பாக்குறா. இது எங்க போய் முடிய போகுது? பிக் பாஸ் பாக்குறீங்க, இந்த சீசனை ரிவ்யூ பண்ணு. இது மொக்க சூப்பர், இல்லைன்னா அது ரொம்ப ஆக்வர்டாவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts. Max Gold, Cash for Gold. Call 044-4545-4545. Grand Royal Tours. We make sweet memories. Sunland, Pisipillada Sunland Refined Sunflower Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by VCare, one-stop solution for all your hair and skin problem. Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Jayachandran, குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். Jayachandran, Supreme Mobiles, அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். உங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி விளையாடுறாரு? சூப்பரா விளையாடுறாரு. ஐ மீன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லலாம். டெஃபினெட்லி எனக்கே ஆச்சரியமா இருக்கு விளையாடுறது. ஸோ இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஒரு ஜோக் என்னன்னா, 2 பேரும் பிக் பாஸே பார்க்க மாட்டோம். பிரவீன் அதுல பிக் பாஸே பார்க்கல. ஆல் ஹி நியூ வாஸ் பிக் பாஸ் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். பிக் பாஸ்ல போனா நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளோட டேலண்ட்டை காட்டலாம். நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய பேர் நம்மள பார்ப்பாங்க. ஸோ நானும் ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு வேணும் அப்படின்னு தான் அவங்க பிக் பாஸ் சூஸ் பண்ணாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடியும் பிக் பாஸ் பார்க்கல, அதுக்கு முன்னாடியும் பிக் பாஸ் பார்த்ததே இல்லை. ஸோ ரொம்ப பிளைண்டா போனதுதான் பிக் பாஸுக்கு. நம்ம லாஸ்ட் டேயும் நம்ம அவ்வளோ ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எதுவும் போடலை. விடன்ட் ஒரு டிஸ்கஷனோ இப்படியே இருக்கணும், இப்படியே பண்ணணும், என்ன பேசணும்னா காமா போங்க, யூ பிளே யுவர் கேம், அவ்வளோதான். பிகாஸ் பிரவீன் ஒரு மாஸ்டர் மைண்டே சொல்லலாம். அவங்க சின்ன விஷயம், விக்ரம் சொன்ன மாதிரி எலிவேஷன் தான். இட்ஸ் ஆல் அபவுட் எலிவேஷன் ஃபார் பிரவீன். ஒரு சின்ன விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. என் வீட்லேயும் அப்படிதான். அவங்க சமையல் பண்ணும்போது சின்னதாக பண்ண மாட்டாங்க, பெருசாக பண்ணுவாங்க. என்கிட்ட பேசும்போது, எனக்கு ஒரு கதை சொல்லும் போது, என்னை என்டர்டெயின் பண்ணும்போது எல்லாமே இட்ஸ் அன் எலிவேஷன். என் பர்சனல் லைஃபும் இருக்கட்டும், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி வித் பிரவீன். அவங்க ரொம்ப அவங்க இங்கே வீட்டில் இல்லைன்றதுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப சைலண்டாக இருக்குது. பிரவீன் தான் பேசிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம சிரிச்சுட்டு இருப்போம், டான்ஸ் பண்ணிட்டு இருப்போம், சமையல் பண்ணிட்டு இருப்போம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பிளான் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இவ்வளோ கனவுகளோட ரவீந்திர ராஜாவில் வந்து அனுப்பி வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என்ன போன முதல் நாளே ஒரு ஃபைட்டா? ஆமா, அது கொரட்டைக்கு சண்டை போட்டாங்க. எனக்கு ஃபன்னியாக தான் இருந்தது. பட் என்னன்னா, திவாகர் அவங்கள சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐ மீன் லைக் ப்ரொஃபஷ்னலாக நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படி பார்த்தா. ஸோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இப்போ கூட we are trying to make a mark in this industry அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ டேலண்ட் நம்ம வச்சுக்கிட்டும் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனால் someone just comes அப்படியே ஒரு லைம் லைட்டில் இப்படி வந்து இப்படி எல்லாத்தையும், அது என்ன ஒரு இது, அவங்கள நான் ஆர்டிஸ்ட்னு கூப்பிட நான் விருப்பப்படல. பிகாஸ் இட் wouldn't be ரைட். அது ஃபேராக இருக்காது வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் அவங்கள ஆர்டிஸ்ட்னு கூப்பிட்டா. ஸோ அவங்க அப்படி சொல்லும்போது பிரவீன் அது சொன்னது ஒரு மாதிரி குட் பாயிண்ட் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஒரு ரைட் ரீசனுக்காக அவங்க சண்டை போடுறது எனக்கு ஐ திங்க் அது சண்டை அப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ யா, இட் வாஸ் ஃபன் டு வாட்ச். பட் இவர் ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ
இந்த காத்தோட 2 காதல் டைலாக் வந்து பேர் சொல்லிட்டு போது அப்போ திவாகரன் சொல்லிப்பாரு, ஆமா. உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல, அதை ஒத்துக்கோ அப்படின்னு. ஆ. அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருத்தமா வந்துச்சு, இல்ல கோவம் வந்துச்சா? கோவம் தான் வந்துச்சு எனக்கு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஏய் என்ன என்ன பேசுறீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் பத்தி, ஒரு ஆர்டிஸ்ட்கான ஸ்பேஸ் என்னன்னு என்ன தெரியும், அந்த மைண்ட் செட், அந்த சிச்சுவேஷன். இப்போ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண வராங்கன்னா எல்லாருமே கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வராது. அதனால தான் ஷபரி சொல்லியிருப்பாங்க, அவங்க வராங்க எனக்கு பண்ண மாதிரி நீங்க பண்ணாதீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஸ்பேஸ்ல வரான், அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விடுங்க அப்படின்னு தானே சொன்னாங்க. பிரவீன் இஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா போதும், இப்படி வெயிட்டிங், எப்போ என்னோட டேலண்ட்டை நான் வெளியில காட்டலாம், எப்போ ஹவு கேன் ஐ ஷோ, நான் எப்படி எல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் நான் என் டேலண்ட்டை கொட்டணும்னு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் சைன் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். நான் சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட்னால இல்லை, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதுதான், நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட் போய் கேட்டாலும் இதுதான் பதில். ஸோ அந்த மாதிரி ஒரு மேடை கிடைக்கும் போது நீங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீ வந்து பேசுகிற பாரு, எனக்கு அது பிடிக்கல. அது அது எப்படி சொல்லலாம், உனக்கு வரல, நீ ஒத்துக்கோ, நீ நடிகன்னு இல்லை, நீ உனக்கு வராது, நீ உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வராது அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒரு கடந்து போனோம் அப்படி பேசுறதுக்கு. அவங்க ABC கம்ப்ளீட் பண்ணாமல் ஜிக்கு போயிட்டாங்க, ஜெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அவங்களுக்கு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அட்லீஸ்ட் ஐதர் ஒருத்தருக்கு எல்லாமே நாலேஜ் இருந்தால் அவங்க ஒத்துப்பாங்க, ஆமாம் இது இப்படி இல்லை, எதுவுமே தெரியாதுனாலையும் ஓகே ஓ இப்படியா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைகுறையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு வராங்க பாருங்க, அவங்க கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுக்கு மட்டும் ஹானஸ்டாக சொல்லுங்க, நீ டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த நேரம் வந்து உனக்கு பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல என்ன தோணுச்சு? ஐயோ எனக்கு ஷோ கடவுளே, எனக்கு என்ன நான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா நடக்குது, ஏன் பிரவீன் மேல ஒரு மாதிரி எனக்கு பாவம், எனக்கு அழுகே வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஐ ஃபெல்ட் அவங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும் நான் அப்படியே, அவங்க ரொம்ப ஜாலியா வந்தாங்க, அப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியல அவங்க அங்க 2 வாட்டி. ஏன்னா நான் பிரவீனை டப்பிங் பண்ண பார்த்துருக்கேன் அவங்களோட சீரியல்ஸ்க்கு, அப்படி பண்ணுவாங்க. I really, as not as a wife, but I adore my husband as an artist. ஒருவேளை மேபி வந்து அவரால் டஸ்மாஸ் பண்றதுக்கு பண்ண வரலையோ, இல்லைனா வந்து ஒருவேளை வாய்ஸ் அவரோட கொடுத்த வாய்ஸ் அவர் கொடுத்துவாரு, அந்த டஸ்மாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல அவங்க கண்டிப்பா பண்ணிருப்பாரு. இஃப் நாட் ஃபார் தட் டிஸ்ட்ராக்ஷன், அன்னைக்கு அந்த சண்டே இல்லைன்னா அன்னைக்கு he would have taken it in the flow. பிரவீன்க்கு என்னன்னா கொஞ்சம் அந்த எந்த ஆர்டிஸ்ட்கான அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது, டிஸ்ட்ராக்ஷனா டக்குன்னு வராது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல அந்த கேப்டன்சி டாஸ்க், அந்த யூனிஃபார்ம், நிறைய ப்ரெஷர், அதில் இவங்க பேசுகிறாங்க. ஸோ இட் வாஸ் சம்திங், ஐ திங்க் இட் வுட் ஹவ் ஹேப்பன் டு எனி ஒன் அட் தட். அந்த பாயிண்ட்ல எல்லாருக்குமே அது நடந்திருக்கும். அது பிரவீனுக்கு அப்படி நடந்துச்சு. அது நடந்ததுக்கு காரணம் இதாக இருக்கலாம், ஆனால் பட் பிரவீன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வராது அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறு. ஸோ அப்புறமா அவங்க காட்டுட்டாங்களே எல்லார்கிட்டையும், நான் யாரு, நான் ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஹி ஷோயிங் வாட், எல்லாருமே அதான் சொல்றாங்க, பயங்கரமான டேலண்ட். அது டினை பண்ணவே முடியாது, அது எல்லார் வாயிலும் வந்துச்சு இப்போ ஹவுஸ்ல. ஸோ தட் திவாகருக்காக தான் ஒரு ஆன்சர். இன்னொன்று கிச்சன்லேயும் வந்து திவாகர் அவர்களுக்கும் பிரவீன் அவர்களுக்கும் வந்து ஒரு ஃபைட் நடந்துச்சு. ஆனால் இவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இது வந்து எனக்கு வந்து உங்களால் வந்து பசியில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? காமெடியாக தான் இருந்தது எனக்கு. ஏதோ திவாகர் ரொம்ப இன்செக்யூரா ஒரு என்னடா அட்டென்ஷனெல்லாம் அங்கே பக்கம் போகுது அப்படின்னு ஒரு வைத்தறிச்சல பண்ண, அது எப்படின்னா ஒரு அட்டென்ஷன் கிராபர் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறது, எல்லாருமே வைப் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வைப்பை நான் ஸ்பாயில் பண்ணாதான் இப்போ கேமரா அட்டென்ஷன் என் மேலே வரும் அப்படின்றதுக்காக அது பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டண்ட் மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஸோ அதெல்லாம் நான் சிரிச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான். பட் திவாகர் 24 ஹவர்ஸ் பார்க்கறனால கேட்குறேன், திவாகர் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒன்று வந்து அந்த ரீல்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் பண்ணுறாரா, இல்லை கண்டென்ட்டாகவே பண்ணணும்னு நினைக்கிறாரா? அவருக்கு அந்த அளவு நாலேஜ் இருக்கா? அந்த மனுஷன் என்னன்னா எப்படி சொல்றது, ஐ திங்க் இஸ் அ குட் பர்சன். பர்சனலி நம்ம போக வேண்டாம், பட் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல அதிகமா அவங்க கண்டினியூஸா நான் யாரு, நான் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார், நான் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார், நான் ஒரு நடிப்பு அரக்கன் அப்படின்னு தான் அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க தவிர அது பெருசா அவங்க எதுவுமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கண்டென்ட் தான் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை நான் எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ நான் காட்டுறேன், கொட்டுறேன். இன்ஃபேக்ட்
அப்படிதான் நான் இங்க என்னோட பிளேஸை நான் இப்படிதான் நான் டிராவல் பண்ண முடியும். நான் அவங்களுக்கு அந்த ஒரு ஹுக்கை வச்சுட்டு அவங்க இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்காங்க பிக் பாஸ்ல. அடுத்து வந்து அண்ணன் தங்கச்சி காதல் வந்து நடந்துட்டு இருக்குல்ல, இல்ல தங்கச்சியை பத்தி பேச வரேன். பார்வதி, பார்வதிக்கும் பிரவீன்ராஜுக்கும் இடையே வந்து நிறைய முட்டல்களும் மோதல்களும் இருக்கு. அவங்க மேபி வந்து சொல்றாங்க அந்த பாய்சன் சொல்றாங்க. இதை வந்து உங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அண்ட் என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும்ல? ஆமா, அதனால கேக்குறேன். மக்களே வந்து ஒன்னே ஒரு எபிசோடு வந்து இவங்க பார்க்க 24 hours பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து ஹானஸ்டாவே கேட்கலாம். சொல்லுங்க. சோ பார்வதிக்கு என்ன தெரியுமா, அவ எப்ப பார்த்தாலும் பிரவீனை டார்கெட் பண்றான். பிரவீன், ஷபரி, அப்புறம் எஃப்ஜே, அதுல பிரவீனை எப்பவுமே டாக்ஸிக், தனி பாம்பு, பாம்பு, விஷம் அப்படியெல்லாம் சொல்றான். ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவளுக்கு அவ ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட்டா தான் பாக்குறான். ஏன்னா உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை யாராச்சும் ஒரு கேள்விக்குறியா வைப்பாங்க, இல்ல ஒரு கொஸ்டின் மார்க்க வைப்பாங்க, இல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஒருத்தர் உன்னோட இதுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வரும். அது வந்தாலே நம்ம ஒரு நெகட்டிவா ஒருத்தர் போர்ட்ரே பண்றதா பார்ப்போம். ஸோ அதுதானே கேம் பிக் பாஸ்ல. ஸோ பார்வதி நல்லாவே ப்ளே பண்றான். நான் கரெக்ட், நான் நியாயமா தான் நான் பேசுறேன். அவங்க எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு இதுல ஐயோ நம்பவே கூடாது, பிரவீனா நம்பவே கூடாது அப்படின்னு. ஆனா மக்களுக்கு தெரியும் பார்வதி எந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க, பிரவீன் எப்படி விளையாடிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அது ஐ வில் லீவ் இட் டு தி வியூவர்ஸ் டு டேக் இட், அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் நடந்துச்சு. பார்வதியும் திவாகரும் அவர்களும் வந்து பாத்ரூம்ல இருக்கும்போது அப்ப வந்து ஒரு தமிழ் வார்த்தை தப்பா சொல்லிட்டாரு. மொத்த தமிழாலேயே வந்து அப்ப வந்து மன்னிப்பும் கேட்டாரு. அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோத்து விடுறாங்களா அந்த மாதிரி உங்களுக்கு? கண்டிப்பா கோத்து விடுறாரு. அவங்க பண்ற அநியாயம் எல்லாம் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. யாரோ சில ஒரு தெரியாம வார்த்தை விட்டதுக்கு அவ்வளோ பெரிய சீன் பண்ணி அவங்க அந்த இடத்துல இல்ல பிரவீன் நீ இது தப்புடா, இப்படி இந்த தமிழ்ல இப்படி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, நீ இதுதான் வார்த்தை அப்படின்னு சொல்லிருந்தா அது வேற விஷயம். இப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு அது ஒரு மசாலா போட்டு அதை ஒரு பெருசாக்கி அப்படியே பிரவீன் இப்படியெல்லாம் சொல்லிட்டான், மக்களே தமிழ்நாட்டின் மக்களே இவனை நீங்க எப்படியாச்சு நாமினேட் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் போனாங்க அவங்க. ஆனா பிரவீன் இருக்கிற நல்ல மனசுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், மேபி அதை நான் யூஸ் பண்ணிருக்க கூடாது, எனக்கு வார்த்தை தெரியல. கண்டிப்பா ஹீஸ் ஃப்ரம் பெங்களூர், ஆனா ஹீஸ் தமிழின் அட் ஹார்ட். எனக்கே இவ்வளோ நல்லா நல்லா தமிழ் பேசுறேன்னு நான் சொல்லலை, ஒரு அளவுக்கு நான் தமிழ் பேசுறேன்னா அதுக்கு பிரவீன் தான். நான் ஒரு கன்னடா பொண்ணு, ஆனா என்னையே தமிழ்ல லவ் பண்ண வச்சுட்டாங்க. அவ்வளோ உயிர் தமிழ்னா அவ்வளோ உயிர். இது நான் அடிச்சு சொல்லுவேன், எங்க இருந்தாலும் பெங்களூர்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் தமிழ்னா அவங்க அதான் சொல்றாங்களே, தமிழ் என் உயிர். ஆனா என்ன வாழ வச்சது, என்னை வளர்த்து விட்டது பெங்களூர். ஸோ ரெண்டுத்துக்குமே அவங்க ரொம்ப ரொம்ப லாயலா இருக்காங்க, அதுல தப்பில்லை. நாங்கள் எல்லாருமே ஒரே தாயாரோட மக்கள் தான். வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாங்கன்னா அதை நம்ம இல்லை வி ஹாவ் டு அதை சொல்லி கொடுக்கணும். ஆனா அது ஒரு எலிய புளிய ஆக்கி அது ஒரு தமாசு பாக்குறதுல எனக்கு ஐ டென்ட் see ஒரு பாயிண்ட் இன் தட். அது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா பிரவீன் ஒரு பேடான ஒரு லைம் லைட்ல போட்டு பண்ணணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்லேருந்து திவாகர் பார்வதிக்கு அதுதான் வேலையே. திவாகருக்கு அது என்ன வெஞ்சன்ஸ் இருக்கோ பிரவீனுக்கு அந்த கொரட்டை விட்ட அந்த சண்டே நடந்த அன்னிலேருந்து பிரவீன் மேல ஒரு கண்ணு திவாகருக்கு. எப்படியாச்சும் அந்த மனுஷனை எப்படியாச்சும் தூக்கணுமே. எப்போ பார்த்தாலும் நெக்ஸ்ட் வீக் பிரவீன் போயிடுவா, நாமினேஷன்ல பிரவீன் போயிடுவாங்க அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனா ஸ்டோரியே வேற மாதிரி இருக்கு. ஸோ திவாகர் புரிஞ்சுக்கிட்டா நல்லது திவாகருக்கு. ஆனா நிறைய பிரவீன் ஆக்சுவலி திவாகர் பிரவீன் டார்கெட் பண்ற மாதிரி பிரவீன் பண்ணவே மாட்டாங்க. பார்வும் சரி திவாகரையும் சரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இடத்துல திவாகரையும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோவியலா போயிட்டு இருக்காங்க. பர்சனல் வெஞ்சன்ஸ் கேம் அங்க விளையாட மாட்டாங்க. அன்னைக்கு கேம் அது முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் டே நம்ம நெக்ஸ்ட் வேலை பார்க்கணும், அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அது வந்து பிக் பாஸ் எப்பவுமே ஒரு 2 குரூப் இருக்கும், ஒரு 3 குரூப் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறைய குரூப்பா சுத்துறாங்க வந்து. அதாவது சூப்பர் டெலிக்ஸ்ல வந்து அன்னை தெரசா கேங் இந்த மாதிரி வந்து, அதுக்கப்புறம் எஃப்ஜே விக்ரம், ஆதிரை, சபரி, கனி, அதுலயும் பிரவீன் இருக்காரா? அன்னை தெரசா கேங்கல்ல இல்ல. ஆனா பாக்குற ஆடியன்ஸுக்கு அங்கேயும் இருக்காரோ? ஏன்னா சபரி அப்படி ஏதா இருந்தாலும் ஒரு ஹைப்பர் ஆகும்போது அமைதியாருன்னு சொல்லும் போது இவரோட கேமே வந்து வெளியே வர மாட்டேங்குதோ. எனக்கு என்ன தோணுதுன்னா சபரிக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, ப்ராபப்ளி நான் தான் டாப், நான் தான்
ஐ மீன் எல்லாமே ஏன் சுத்தி தான் நடக்கணும் ம். அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கு, எல்லாருக்குமே அது இருக்கும். ம். ஆனா ஷபரிக்கு அது ஷபரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி கம்ப்ளீட்டா ஓப்பன் அப் ஆகலையோ, ம். அவங்களோட ட்ரூ பர்சனாலிட்டி அங்க வெளியில வரலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ம். ஸோ ஆனா இவங்க யாரோட குரூப்லயும் இல்லாத மாதிரி தான் இருக்கு, தனியாலாம் நிக்கிறாங்க. ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் எவ்ரி ஒன், எல்லாரு கூடயும் நல்லா இருக்காங்க. ம். சர்வைவல், அதுதான் சர்வைவல். ஆனா நான் இந்த கேங்குக்கு இல்ல இந்த கேங் அப்படின்னு அவங்க முடிவே எடுக்கல. ம். ஸோ அவங்க அவங்க கேங்கு தான். ம். அவங்க சொன்னாங்க விஜய் சேதுபதி சார் கிட்ட, கேங் ஸ்டார் அப்படின்னு தான் நான் பேர் வைக்க போறேன் சார் எனக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்களே ஒரு கேங். பட் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா, எங்க அவர் பேச வர சபரி தடுக்கிறாரு, ஏன் அவர் பேச விட மாட்டேங்குது, சண்டை போட சொல்லுங்க, அந்த மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு பாக்குற ஆடியன்ஸ்? அது எனக்கு ஆக்சுவலி தோணல. ம். பட் ஐ ஃபீல் லைக் ஷபரி ஒரு வாட்டி அந்த லைம்லைட்டை ஸ்டீல் பண்ணிடுறாங்க. எல்லார்கிட்டயும் தான் அந்த லைம்லைட்டை ஸ்டீல் பண்ணி, நான் ரொம்ப நியாயமான நேர்மையான ஒரு பர்சன், எங்க சண்டை நடந்தாலும் நான் வரேன், நான் நிக்கிறேன், நான் உங்களுக்காக போராடுறேன் அப்படின்னு பண்றாரு. அது எவ்வளவு நாள் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. சில எப்பவுமே இல்லாத பிக் பாஸ்ல இந்த தடவை வந்து நிறைய ஆக்வர்டான விஷயம்லாம் நடக்குதோ, உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகுதா? எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, மேபி என்னோட சர்க்கிள்ல சில பேர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பசங்களை சின்ன பசங்க பாக்குறாங்க, நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஐ மீன் வந்தவங்களுக்கு புரியணும் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம், நம்ம சுத்தி கேமரா இருக்கு, எவ்ரி மூவ் நம்ம மானிட்டர் பண்றாங்க, அந்த எவ்ரி மூவ் மக்கள் கிட்ட போய் சேருது. நாங்க வெளியில ஒரு உலகம் இருக்கு, வெளியில வந்து வாழணும், அப்படியெல்லாம் இருந்து ஒரு பிளான் பண்ணி தான் போனோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் பிக் பாஸ். அதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்க நம்பி இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க அது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்தாதான் அங்க சர்வைவ் ஆக முடியும். இல்லைன்னா மக்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் பார்க்க. அதான் எனக்கு தோணுது. இப்போ நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா வாட்டுமலன் வந்து இவரை பொம்பளை சோக்குன்னு இருந்தார், கமருதீனை வந்து திரும்ப பொம்பளை பொறுக்கிங்கிறாங்க, அந்த மாற்றி சொல்றாங்க. நீங்க 24 வருஷம் பார்க்கறனால கேட்குறேன், யார் வந்து அங்கே வந்து தப்பா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு? தப்பா இருக்கிறது மாதிரி நீங்க திவாகரன் கமருதீனா கேட்குறீங்க? ஆமா, திவாகரன் கமருதீன் யார் வந்து பொம்பளை சோக்கு அப்படின்னு கேட்குறேன். சோக்குன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த வேர்ட் யூஸ் பண்ண விருப்பப்படல. ஆனா திவாகரன் யூஸ் பண்றாங்க, நம்ம யூஸ் பண்றோம் இல்ல, எனக்கு யூஸ் பண்ண விருப்பப்படல. ஏன்னா திவாகரன் பார்க்கும்போது அவங்களுக்கு எங்கேயோ அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியோட சுத்துறாங்க போல. அந்த ஃபீலிங் அவங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. கல்யாணம் பண்ணிதான் தீருண்டா, அது எந்த அவ்வளவு அழகழகா பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குளிர்ச்சியான ஒரு ஃபீலிங். பிக் பாஸ் எந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து என்ன விட்டுருக்கீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த பொம்பளை சோக்க நான் சொல்ல விருப்பப்படல. மேபி இஸ் லைக்கிங் அந்த அட்டென்ஷன் இல்ல, அந்த சரௌண்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல. பட் நீங்க வந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்க வந்து பேசாம பொம்பளை சோக்குன்னு சொல்ல தேவையில்ல. பட் வந்து ஒரு 4-5 கேர்ள்ஸும் ஒரே மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கமருதீன் நீங்க அரோராவும் கரெக்ட் பண்ண பாக்குறா, பார்வதியும் கரெக்ட் பண்ண பாக்குறா, இந்த அரோரா கமருதீனையும் கரெக்ட் பண்ண பாக்குறா, துஷாரும் கரெக்ட் பண்ண பாக்குறா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அந்த क्वेश्चन மார்க் அவங்க தான் ஆன்சர் கொடுக்கணும். இல்ல இப்ப கமருதீன் வந்து அரோரா விட்டு பார்வதிட்ட போயிட்டார். அப்படியா? ஆமாமா. ஓ, இது ஒரு பெரிய அப்டேட். ஓகே. நேத்து எபிசோட் இன்னைக்கு எபிசோட் நீ வந்து ஆமாமா. இல்ல இது ஆனா பார்வதிக்கு புரியலையா எனக்கு. அவங்க அவ்வளோ கால்குலேட்டிவ் ஒரு மைண்ட் செட் அண்ட் ஸ்ட்ராங் உமன். அதை ரொம்ப பாராட்டுறேன். பார்வதி இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு பார்த்தா எனக்குள்ள அந்த இருக்கிற அந்த பெண்மை அவங்க ஓகே ஃபெமினிசம் அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, வெரி குட் பாரு அப்படின்னு. பட் இவ்வளோ கால்குலேஷன்ஸ் ஐ டோன்ட் திங்க் இஸ் குட். ஆனால் இவ்வளோ கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு கமருதீன் இப்படி ஷிஃப்ட் ஆகிற ஒரு பர்சன் அப்படின்னு அவளுக்கு புரியலையா? எனக்கு புரியல. மேபி இல்லை அவளே ஒரு கேம் பிளான் வச்சிருக்காளா கமருதீனை வச்சு? மேபி இருக்கலாம், பிகாஸ் ஷீ இஸ் பார்வதி. ஏன்னா நான் பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல வச்சு பேசிட்டு இருந்தாங்க. திவாகர் வந்து என்ன பண்ணாருன்னா, பார்வதி சொன்னாரு, அவள் நம்பாத, உனக்கு வந்து நல்ல பேர் இருக்கு, இந்த மாதிரி ஏமாத்துருவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணன் எனக்கு நல்லா தெரியுனே, நான் அதான் கமருதீன் அண்ணேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நடந்துச்சு. அதே வாயி நான் அண்ணேன்னு கூப்பிட்ட ஒருத்தங்களை போய் என்னை வந்து காதல் பண்றியே அப்படின்னு கேட்டதா சொல்றேன். இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? அதான் சொல்றேன், பார்வதி பீயிங் பார்வதி அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பக்கமும் அது இது பண்றாங்க, அந்த பக்கமும் போறாங்க. அவங்க
அவங்களோட மாதிரி ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு சொல்ல ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு அது வேர்ட் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஏன்னா பார்வதியோட ஒரே ஸ்ட்ராட்டஜி சண்டை போடுறது தான். அவங்களோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. ஸோ எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா நான் எவ்வளோ நைஸாக வேணா இருப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு திவாகரோட சப்போர்ட் இருந்தது. திவாகரோட எப்போ சண்டை வந்துச்சோ அவங்க அப்படியே யார் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க பார்க்கும்போது கமருதீன் வந்து மாட்டினாரு. கமருதீனுக்கு தெரியல இவங்க ஒரு பேட்டா யூஸ் பண்ணுறாங்கன்னு, அவங்க தெரியலையா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களோ, இவங்க 2 பேருக்குள்ளே எந்த மைண்ட் கேம் போயிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. பட் கண்டிப்பா அது ஒரு மாதிரி கேவலமா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து அந்த எஃப்ஜே ஆதிரை வந்து அப்போதான் அவங்க தெரியுறாங்க. தெரிஞ்சாலும் வந்து ஒரு ஃபைட்லயோ வந்து அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி தான் மக்களுக்கு ஃபீல் ஆகுது, ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஐ மீன் ஆதிரை எப்பவுமே எஃப்ஜே ரொம்ப சப்போர்ட் பண்றான். அது அது ஒரு ஐ டோன்ட் நோ, அது எப்படி பர்சனலா அவ கொண்டு போயிட்டு இருக்காளா இல்ல அவ மறந்துட்டாளா அவ பிக் பாஸ்ல ஒரு கண்டஸ்டன்ட், அவளுக்காக ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த இதுல நான் நினைச்ச அவ எஃப்ஜே நாமினேட் பண்றான். ஆனா அதிசயமா வேற பேரை எடுத்துட்டான். ஸோ ப்ராப்ளம் அந்த சண்டே கொஞ்சம் அவங்க நடுவில் ஒரு பிரேக்கை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியல, அவங்க எஃப்ஜே ஆதிரியை ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆதிரி நீங்க என்னன்னா கானாவி நேத்து பிரச்சனை பாத்தீங்களா? டக்குன்னு வந்து அதை பார்த்தும் உங்களுக்கு என்ன தெரியுதா? ஆமா, ரொம்ப இன்டீசென்ட்டா இருக்கு. ஐ மீன் நம்ம எங்க இருந்தாலும் நம்ம விட ஒரு வயசுல பெரியவங்கன்னா நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அவங்க ஒரு ஆர்டிஸ்டுங்க, அவங்க ஒரு சிங்கர், அவங்களுக்குன்னு ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஃபேன்ஸ். அந்த மாதிரி அந்த நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல டெலிவிஷன்ல அப்படி காலை எடுத்து அப்படி அந்த அது பண்றதே ஒரு பெரிய தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு. நீ இன்னும் வார்த்தையில நீ திட்டிக்கோ, சண்டை போடு, கத்து, அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. அது உன்னோட உரிமை, நீ பண்ணு. ஆனா இந்த மாதிரி காலை தூக்கி இது பண்றது, ஒருத்தர் அதுவும் அவங்க கீழே உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் கூட டச்சா இருந்தா கூட அது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட் எந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் வேற கண்டஸ்டன்ட் மேல இருக்கக்கூடாது. அது என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அது எனக்கு சரிப்பட்டு வரல. சூப்பர். அந்த வந்து ஃபைனலா இந்த क्वेश्चनோட வந்து முடிக்கிறேன். அது ஒரு ரேபிட் ஃபயர் குட்டியா. ஓகே. பிக் பாஸ் லேடி சூப்பர் ஸ்டார் அரோரா டால். அது மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆமா, அப்படிதான். இல்ல போன தடவை கமருதீன் அக்கா வந்து இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரோரா மட்டும் கமருதீன் பக்கம் போயிடக்கூடாது. என்ன கேட்டேன், அந்த மாதிரி மருமக வேண்டாமா, தயவுசெய்து வேணா கையெழுத்து கும்பிட்டாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன, உங்களோட கருத்து என்ன? அரோரா எனக்கு எப்படி சொல்றது, மேபி அவ நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. ஐ மீன் நான் அவங்க பர்சனல் லைஃப்பை ஜட்ஜ் பண்றது நான் யாருமே இல்லை. ஸோ இஃப் அவளுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அவ பண்ணுவான். ஸோ அதான் சொல்றேன், டால்னு சொல்றேன், அவ்வளோதான். டால் அது எந்த விதத்துல வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பிக் பாஸ்ல அவங்க டால் மாதிரி தான் இருக்காங்க. சில வார்த்தையை சொல்லுவேன், இதுக்கு யார் சூட் ஆவான்னு டப்புன்னு சொல்றீங்க. ஓகே. பாய்சன், பார்வதி, பச்சோந்தி, இந்த சுபிக்ஷா, பூமர், சபரி, கிரிஞ்சி, எஃப்ஜே, ஜோக்கர், திவாகர். ஏன் திவாகர்? ஜோக்கர் அவங்க ஜோக்கர் தாங்க அந்த ஷோல. அது அவங்களுக்கு தெரியல எதுக்காக மக்கள் அவங்கள பாக்குறாங்க. என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், சிரிப்பாங்க, அவங்க ஜோக்கர் தானே. அவங்களுக்கு தெரியல, அவங்க மார்க் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைட்டில் வின்னர் பிரவீன். ஷூரா ஃபைனல் நின்றுவாருன்றீங்களா? ஆமா, நீங்க தான் ஆவணும்ங்கறீங்களா? ஆமா. டிசர்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், காம், he knows when to lose his calm also. இப்போ யார் ரொம்ப கன்னிங் பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கு? கன்னிங் 2 பேர் இருக்காங்க. ஐ திங்க் சபரி, பார்வதி. ஏன் பார்வதி திரும்ப 2வது கொடுத்துட்டீங்க? அவ கன்னிங் தான். நிறைய விஷயம் அந்த மாதிரி அவகிட்ட இருக்கு. என்னென்ன விஷயம்? எக்ஸாம்பிள். கன்னிங் நேச்சர் ஒன்று, அப்புறம் இந்த டூ ஃபேஸ்ட், 2 முகம் பல முகம் இருக்கு. அது எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவ மாத்துப்பா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம். அவள் எப்போவுமே சண்டை போட்டுட்டே இருக்கா, அது முடியாது. வியூவர்ஸுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மா போமா, அவள் சொல்ல டைலாக் அம்மா போமா, அப்படிதான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பிக் பாஸ் பார்க்குறீங்க, இந்த சீசனை பற்றி நீங்கள் ஒரே வார்த்தை ரிவ்யூ பண்ணால் என்ன பண்ண சொல்லுங்க? இல்லை, ஆக்வர்ட்லி சூப்பர்னு சொல்லலாம். ஆக்வர்டாகவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். உங்க நேரத்துக்கு நன்றி. எந்த இடத்துலயுமே கனவு விட்டு கொடுத்துரும் கூடாது. அந்த நேரத்துல வந்து மற்ற கண்டஸ்டன் எப்படின்னு ஆனஸ்டாக பதில் சொல்றீங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு தேங்க்யூ so much. Title sponsors MCR Pure Cotton Club formal and casual shirts, Max Gold, Cash for Gold,
Call 04445454545. Grand Royal Tours. We make sweet memories. Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil presents Big Boss Season 9 exclusive interview. Supported by VCare, one-stop solution for all your hair and skin problem. Vivo, step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், சுப்ரீம் மொபைல்ஸ், அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.